வந்தாட்டே இப்படி பண்றாரு. ஒரு விஷயம் சொல்றேன் செந்தில், அந்த வீட்டுல நீங்க மூத்த பையன் கரெக்டா? உங்க மனைவிக்கு வந்து அங்க முதல் ஸ்தானம் இருக்கணும். உங்க பிள்ளைங்களுக்கு உங்க அம்மா வந்து அந்த பிள்ளையதான் இல்லைன்னா பூரா உதறி விட்டு கம்முன்னு ஒதுங்கி இருந்துக்க வேண்டியது எதுக்கு போயிங்க? அப்ப நீங்களும் உதறி விடணும். அப்ப நான் என்ன போய் நீ வந்து உதறிடு, நீ தனியாரு, நான் மட்டும் போயிட்டு வந்து அப்படி நான் எந்த காலத்துலயும் போனது கிடையாது. செத்ததுக்கு போனேன் இல்லைன்னு சொல்லுங்க. அது பரவாயில்ல. அவங்களுக்கு ஆஸ்பத்திரி கூட்டி அவங்களோட போறது எல்லாமே கண்ணால நான் பாக்குறேங்கம்மா. கேட்டா நான் இல்லவே இல்லைங்கிறாரு. நான் தோட்டத்து காட்டுலையும் ஊருக்குள்ளே இருந்தா 4 பேத்துக்கு தெரியுங்கம்மா. நான் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொன்னேங்கம்மா. அவங்க போயிட்டு போறாங்க வந்துட்டு போறாங்க. உன் பொழப்ப நீ பாருங்கிறாங்க. என் பொழப்ப சண்டை இல்லாம இருந்தா நான் பாத்துக்கிறேங்கம்மா. சரி, எனக்கு ஒரு 4 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். ஒண்ணு, உங்க மனைவிக்கு மரியாதை கிடைக்கிறது எப்பன்னா நீங்க அவளுக்கு மரியாதை கொடுக்கணும். உங்க அப்பா அம்மா இருக்கட்டும், உங்க தம்பிங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிடுங்க. அவன் என் மனைவி, உனக்கு நான் வேணுமா, நீ என் மனைவியை மதிக்கணும். அது முதல் வார்த்தை. வாய் விடாதே. தப்பான நீ அங்க பேச வேண்டாம். இவர் நச்சரிக்காதே.